குழந்தைகளை அரசியல்ல பகடைக்காய்களாக பயன்படுத்திய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குழந்தைகள் நல ஆர்வலர்கள் போர்க்கொடி உயர்த்தியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கிறதோட மட்டும் இல்லாம மக்கள் கிட்டயுமே பொதுமக்கள் கிட்டயுமே விஜய் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே முன் வச்சிருக்காங்க. எதற்காக இந்த கோரிக்கை, எதற்காக இந்த போர்க்குரல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். தமிழ்நாட்டில் பொதுவாக விஜய் அவரோட திரைத்துறை சார்ந்து பார்த்தோன்னா அவருக்கு குட்டீஸ்களோட ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அவரோட அரசியல் வருகைக்கு பின்னாடி அரசியல் சார்ந்த செயல்பாடுகள்லையுமே குட்டீஸ்கள், இளைஞர்கள் அவருக்கு பெரிய ஆதரவு அப்படிங்கிறத கொடுத்துட்டு வந்தாங்க. புதிதாக நம்ம பார்த்தோம்னா தேர்தல் களத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஜாதிக்கான ஒரு வாக்கு வங்கி, மதத்துக்கான வாக்கு வங்கி, இல்லைன்னா பாலினம் சார்ந்த பெண்களோட ஓட் பேங்க் அப்படிலாம் வாக்கு வங்கிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. கட்சிக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது கூட இருந்திருக்கு. நாங்கள் எம்ஜிஆருக்காக தான் ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு வகையில் வாக்கு வங்கிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் இருந்திருக்கு. இந்த முறை புதிதாக பார்த்தோம்னா பெற்றோர் வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒன்று புதிதாக உருவாகி இருந்தது. அதாவது குழந்தைகள் தங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் கிட்ட நீங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், இவருக்கு தான் ஓட்டு போடணும், விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது, அடம் பிடிக்கிறது வரைக்கும் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். கடந்த காலங்களில் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொன்னது போக, அவங்களே சுயமாக முடிவெடுத்து வாக்களித்தது போக, இப்போ குழந்தைகள் 18 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகள் கூட தங்களோட பெற்றோர்கள் இல்லைன்னா தங்களோட தாத்தா பாட்டிகளை, தங்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களை விஜய்க்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு வற்புறுத்திய சம்பவங்கள், இல்லைன்னா செல்லமாக கேட்டுக்கிட்ட சம்பவங்கள் அப்படிங்கிறது தமிழகம் முழுவதுமே நடந்தது. இது தொடர்பான பல வீடியோக்கள் அப்படிங்கிறதுமே கூட சமூக வலைத்தளங்களில் வந்தது. விஜய் மீது குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரு அன்பு, அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, அதனால அவருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு அன்புல கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே கூட இதுல விஜயோட பங்கு அப்படிங்கிறதுமே ரொம்ப அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு தனக்கு இருக்கிற அந்த ரசிகர் செல்வாக்கு, குட்டீஸ்களோட அந்த ரசிகர் செல்வாக்கு, அதை விஜயுமே ஒரு சில இடங்கள்ல அதை தனக்கு ஏற்ற மாதிரி அதற்கான வியூகங்களையுமே வகுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா விஜயோட மேடை பேச்சுகள்ல ஆரம்பிச்சு விஜயோட பல செயல்பாடுகள் இளம் தலைமுறையினரை, சிறுவர்களை, குழந்தைகளை கவரக்கூடிய வகையில தான் பொதுவாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 21ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தோட அந்த கடைசி நாளில் விஜய் குட்டீஸ்களுக்கு ஒரு கோரிக்கையுமே முன்வைக்கிறாரு. என்னோட நண்பீஸ் எப்படி சாக்லேட் கேட்டு, அதாவது கிண்டர் ஜாயெல்லாம் கேட்டு வீட்டில் அடம் பிடிப்பீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு கேட்டு வீட்டில் அடம் பிடிப்பீங்களோ, அதே போல் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா அப்படின்னு எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் கேட்டுக்கணும், அடம் பிடிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையுமே பயன்படுத்துகிறாரு. அதையும் தாண்டி வீட்டில் ஓட்டு போடாமல் இருக்கிறவங்க காதில் போய் செல்லமாக விசில் ஊதி அவங்கள வாக்களிக்க, அதாவது அன்பா செல்லமாக காதில் போய் விசில் ஊதி அவங்கள விசில் சின்னத்து வாக்களிக்க நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை கூட விஜய் முன் வச்சிருந்தாரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் விஜய் ஒரு அறிக்கையுமே வெளியிடுறாரு. அதில் வாக்காளர்களுக்கு நன்றி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விஜய் முன்வைக்கிறாரு. அதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு, அதாவது குடும்பத்தினரை வழி நடத்திய குட்டி நண்பா நண்பீஸ்க்கு உங்கள் விஜய் மாமாவோட வணக்கமும் நன்றியும் அப்படிங்கிற வார்த்தையுமே விஜய் குறிப்பிடுறாரு. தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்களை ஓட்டு கேட்க வைக்கணும்னு சொன்னதில் ஆரம்பித்து அவங்களுக்கு நன்றி தெரிவித்தது வரைக்கும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த விஷயங்களை குறிப்பிட்டு தான் இப்போது குழந்தைகள் நல ஆர்வலர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் அப்படிங்கிற அந்த அமைப்பு அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. விஜய், அதாவது குழந்தைகளே அரசியல் பகடைக்காயா விஜய் பயன்படுத்துகிறாரு, அவர் மேலே நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி எழுதியிருக்காங்க. மாநில தேர்தல் ஆணையத்துக்குமே எழுதியிருக்காங்க. அதையும் தாண்டி விஜய் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற விஷயங்களையுமே குறிப்பிட்டு அவங்க கடிதம்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க குறிப்பாக அந்த அமைப்போட கள செயல்பாட்டாளர், குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தேவனையன் இதை பற்றி பேசும்போது குழந்தைகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியல் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட விதி. 2023 வந்த விதியின்படி குழந்தைகளை நேரடியாகவோ மறைமுகமாக அரசியல் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட எந்தவித திணிப்புகளையுமே நம்ம ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செய்ய சொல்லணும், அதை பண்ண சொல்லணும் அப்படின்னு இது போன்ற அரசியல் சார்ந்து எந்தவித திணிப்புகளையுமே நம்ம செய்யக்கூடாது.
தேர்தல் ஆணைய விதி மட்டுமல்லாம இளம் சிறார்களுக்கான அந்த நீதி சட்டம் அதுபடியுமே கூட இது எல்லாமே தப்பு. இது ஏறக்குறைய குழந்தைகளை அச்சுறுத்துறது, துன்புறுத்துறது மாதிரியான ஒரு செயல் தான். அந்த திணிக்கிறது அப்படிங்கிறது அது போன்ற ஒரு செயல் தான். அப்படி பார்த்தோம்னா விஜய் மிகப்பெரிய அளவுல இது போன்ற குற்றங்களை செஞ்சிருக்காரு. குழந்தை பருவம் அப்படிங்கிறது எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தெரியாத ஒரு பருவம் தான் குழந்தை பருவம். இந்த வயசுல அவங்களால எந்த முடிவுகளையுமே எடுக்கவுமே முடியாது. அவங்க இது போன்ற அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட போய் சொல்லும் போது அவங்க அதுக்கு ரியாக்ஷன் எப்படி வேணா கொடுக்கலாம். அடம்பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது தொடர்ச்சியா அடம்பிடிச்சா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய தப்பு அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதாவது நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், நம்ம கான்ஃபிடென்ட்டா வந்துருவோம் அப்படிங்கிற விஷயங்களையுமே கூட பொதுவாக குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. என்ன காரணம்னா இப்போ ஓரளவுக்கு வயதானவர்கள், பக்குவம் அடைந்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெற்றி தோல்விகளையோ இல்லை தங்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் வெற்றி பெறாங்க, இல்லை அவங்க தோல்வி அடைஞ்சிட்டா கூட அதை பக்குவமாக கையாளக்கூடிய அந்த திறன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு அந்த திறன் இருக்காது. அதனால தான் இது போன்ற விஷயங்களை சிந்திச்சு முடிவெடுக்க முடியாது குழந்தைகளால. அப்படிங்கிறதால தான் அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை கூட 18 வயசுக்கு அப்புறம் தான் இருக்கு. அப்ப அந்த வரையறையெல்லாம் நம்ம எதற்காக தேவையில்லாமையா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது போன்ற நெருக்கடிகளுக்குள்ள தேவையில்லாத ஒரு நெருக்கடி தான் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். குழந்தமை அதாவது எந்த விஷயங்களையுமே இது போன்ற விஷயங்களுக்குள்ள தலையிடாம இப்போதைக்கு அவங்களோட படிப்பு, அவங்களோட விளையாட்டு அப்படின்னு சொல்லி இது போன்ற விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது தான் குழந்தை பருவம், அந்த குழந்தமை அப்படிங்கிறது. இந்த நேரத்துல இது போன்ற நெருக்கடிகளுக்குள்ள குழந்தைகளை தள்ளுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறத குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பகம் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, விஜய் தாவேகா மட்டும் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். இல்ல இந்த தேர்தலில் தான் இது நடக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம சொல்ல மாட்டோம். குழந்தைகளை மேடைகளை பாட சொல்றதா இருக்கட்டும், அவங்க மூலமா பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாவே எல்லா கட்சிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா திமுக, அதிமுக போன்ற கட்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இது எங்கேயுமே நடக்கல, எந்த தேர்தலையுமே நடக்கல அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முன்வைக்கல. அதே நேரத்தில் விஜய் செஞ்சிருக்கிறது உச்சபட்ச விதிமீறல். அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், அவருமே மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற விஷயங்களையுமே அவங்க முன்வைக்கிறாங்க. திரைக்கவர்ச்சிக்கு எளிதா அதுக்கு ஒரு அடிமையாகிறதோ அது பின்னாடி போகக்கூடிய சூழல் தான் தற்போது இருக்கு. அதற்கு பாடத்திட்டத்திலையுமே நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவையுமே இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பாடங்களையுமே நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இருக்கு. அதையும் தாண்டி தேர்தல் ஆணையம், அரசுலாம் இதில் ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்றதோட அரசியல் கட்சிகளும் நேர்மையாக நடந்துக்கணும். தங்களோட வாக்குகளுக்காக குழந்தைகளை பயன்படுத்துறது, குழந்தைகளை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளுறது, இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் குழந்தைகள் உரிமைகள் கண்காணிப்பதோட ஒரு கோரிக்கையாக இருக்கு. அதே வேளையில் அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் தலைவர்களைப் போல பிரச்சாரம் செய்ய வைக்கிறதோ, குழந்தைகளை மேடையில் பேச வைக்கிறது தங்க கட்சிக்காக, அதே போல தலைவர்கள், மறைந்த தலைவர்களைப் போல வேடமிட்டு பிரச்சாரம் செய்ய வைக்கிறது, மேடையில் பேச வைக்கிறது, ஓட்டு கேட்க வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா கட்சிகளுமே தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் மட்டுமே தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது. உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா ஸ்டாலின் தாத்தான்னு சொல்லி வீடியோலாம் வெளியிடுறாங்க. உங்களால் தான் நாங்கள் காலை உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிற வீடியோக்கள்லாம் வருது. அதையும் தாண்டி இப்போ அதிமுக பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர் கொடுத்த சில விஷயங்களை வச்சு, குழந்தைகளை வச்சு அது போன்ற விளம்பரங்கள் கூட வருது. அவரே நேரடியாக கூட கேட்குறாரு, உங்களுக்குலாம் நான் தான் பாஸ் போட்டேன் அப்படின்னு. அது கூட ஒரு வயதை கடந்த இளைஞர்களாக இருக்காங்க. ஆனால் குழந்தைகள் கிட்ட நாங்கள் அது கொடுத்தோம் இது கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அவர்கள் மூலமாக வாக்குகளை பெற நினைக்கிறது அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் தான் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் விஜய் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற கருத்துக்களையுமே கூட ஒரு சிலர் முன்வைக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம்னா இங்கே இருக்கிற அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இவரெல்லாம் சொல்லும் போது எல்லா காலகட்டத்திலையுமே இது நடந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. இந்த தேர்தலையுமே மற்ற கட்சிகளும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் விஜய் திட்டமிட்டு குழந்தைகளை தூண்டி விடுறாரு. தனக்காக பிரச்சாரம் விஜய் செய்ய வைக்கிறாரு. பல இடங்களில் குழந்தைகள் விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் வெளியாகுது. இது தாவேக்காவே பிளான் பண்ணி ஷூட் பண்ணி இதை வைரல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கூட தமிழ்நாடு அரசு, இங்கே இருக்கிற குழந்தைகள் ஆணையம் உள்ளிட்டவர்கள் அதை தீவிரமாக கண்காணிக்கணும். ஒருவேளை அவங்க விருப்பப்பட்டு தான் செய்கிறாங்க அப்படின்னா கூட விருப்பப்பட்டு செய்கிறதையுமே விஜயோட தூண்டுதல் தான் அதற்கு ஒரு காரணமாக இருக்கா? என்ன காரணம்? அவர் எந்த காலகட்டத்தில் விஜயோட ரசிகராக இருக்கார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கூட தீவிரமாக ஆய்வு செய்யணும், அவங்க கிட்ட விசாரணைகள் நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்களையுமே பிரியன் போன்றவர்கள் முன்வைக்கிறதையும் பார்க்க முடியுது. காரணம் இது வெறும் ஒரு தேர்தலுக்கான இல்லை ஒரு ஓட்டுக்கான விஷயம் மட்டும் இல்லை, இளம் தலைமுறையோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது கூட. இந்த காலகட்டங்கள்லாம் அவங்க
நடந்துக்கிற பல்வேறு விஷயங்கள் தான் அவங்களோட எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்க போகுது. அதனால இதில் அரசாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், யாருமே அலட்சியம் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட குரலாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா குழந்தைகள் யாருமே போய் தூண்டலை, எதுவுமே செய்யலை, குழந்தைகள் வந்து அவங்க விருப்பப்பட்டு தான் அதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட உதாரணமாக இங்கே இருக்கிற குழந்தைகள் நல ஆர்வலர்கள் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். குழந்தைகள் 24 மணி நேரமுமே நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைப்பாங்க, 24 மணி நேரமே டிவி பார்க்கணும்னு நினைப்பாங்க. அவங்க விருப்பப்படுறது எல்லாத்தையுமே நம்ம செய்கிறது அப்படிங்கிறது குழந்தைகள் உரிமைகளை வந்து காப்பாற்றுறது கிடையாது. குழந்தைகளுக்கு எது நல்லதோ அதை செய்கிறது மட்டுமே தான் குழந்தைகளோட உரிமைகளை காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் நல ஆர்வலர்களோட கருத்தாகவும் இருக்குது. குழந்தைகள் எதை விரும்புகிறாங்க, 24 மணி நேரம் டிவி பார்க்க விரும்புவாங்க, 24 மணி நேரம் விளையாட விடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம செய்ய முடியாது, அதை வந்து நம்ம ஏற்க முடியாது. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்கிறது மட்டும்தான் குழந்தைகளோட உரிமையை வந்து பாதுகாக்கிறதா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த குரலாகவும் வந்து இருக்குது. பொதுவாக விஜய் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள், அமைப்புகள் எல்லோருக்குமே நம்மளோட கோரிக்கை அப்படிங்கிறது, முக்கியமாக இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு நம்மளோட கோரிக்கைகள் அப்படிங்கிறது, உங்களோட அரசியல் அப்படிங்கிறத வந்து எதிர இருக்கிற கட்சிகளோட மட்டும் வச்சுக்கோங்க, குழந்தைகள் கிட்ட வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாழ்மையான வேண்டுகோளாகவும் இருக்கு. நன்றி, வணக்கம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள், இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.